10th standard maths first midterm test previous various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது சிவகங்கை district question paper with detailed solution from JK Tuition Center. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k என்னன்னு கேட்டிருக்காங்க. So we know that 2b is equal to a plus c if a comma b comma c are in AP. இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ let a is equal to 3 plus k, b is equal to 18 minus k, c is equal to 5k plus 1. இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். 2 into 18 minus k, ஏக்கு பதிலாக 3 plus k, சிக்கு பதிலாக 5k plus 1. இது உள்ளுகளை மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 minus 2k, ஸோ 4 plus 6k. 36 இங்கே ப்ளஸ் 4 இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா -4 ஆயிரும். இங்கே 6k இருக்குது, இந்த -2k கொண்டு போனோன்னா +2k ஆயிரும். இது 8k, இது 32. இந்த 8 இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா டிவைட் ஆகும், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால. therefore k is equal to 4. ஸோ இந்த ப்ரீவியஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா பார்த்துட்டோன்னா you will get more than 40 மார்க்ஸ் மேலே வாங்க முடியும் அவுட் ஆஃப் 50க்கு. இதே போல் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லிக்கு அப்புறம் மிட்டம், ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், ரிவிஷன், போர்டு, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 10 ப்ரீவியஸ் டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர் நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர்ந்து. இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டோன்னா போர்டு எக்ஸாமினேஷனில் மோர் தென் 90% மார்க்ஸ் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.